பிரைடல் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம் ஜுவல் எல்லாம் செலெக்ஷன் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷூட் பண்றீங்க, ஒரு பிரைடலே பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லாச்சு. ஸோ செலெக்ஷன் பண்றது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா, லாங் ஸ்ட்ரெயிட் போட்டால் எனக்கு நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலியே ஃபுல்லா வந்து 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 செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, யாராலையும் செலெக்ஷன் பண்ண முடியல. நான் போன 1/2 மணி நேரத்துல நான் 3 ஈவெண்ட்டுக்குமே செலெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அது போட்டுதான் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நாங்களும் இந்த செட்டு பார்த்தோம், ஆனா இப்போ நீங்க வச்சு காட்டுற மாதிரி எங்களால அதை பார்க்க முடியும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ நெக் பேட்டர்ன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டெட்டு செலக்ட் பண்ணுவேன். முதல்ல பிளாக்கா இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும், மீடியமா இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். ஆல்மோஸ்ட் சொல்ல போனா பிங்க் டிண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். நம்ம பண்ணியிருக்கிற சாரியோட ட்ரேப்பிங்கும் தெரியும், சேரியோட கலர்ஸும் தெரியும். ஏன்னா மாலை போட்டது என்ன ஆயிடும், ஃபுல்லா மறைஞ்சிரும். அப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் எங்க இருக்கணும்னா நல்லா நெக்கு கிட்ட, ஸோ ஜெஸ்ட் கிட்ட இந்த இடத்தோட ஜுவல் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல நீங்க எவ்வளவு போட்டாலும் அந்த மாலையில அது மறைஞ்சிரும், அது வேஸ்ட் தான். ஸோ பிரைடல் அவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியும், ஒரு சிலருக்கு சூஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி டைம்ல நீங்க இதெல்லாம் நீங்க கைட் பண்ணுங்க.